இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பையனுக்கு ரிசல்ட்டுங்கிறதுனால சிம்பிளாக பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாலாம் பண்ணல. தோசை மாவு இருந்துச்சு, ராகி தோசை மாவு. அதை வந்து நல்லா வந்து போட்டேன். ராகி தோசை போட்டுட்டு கார சட்னி அரைச்சிட்டேன். கார சட்னி வந்து நான் வீடியோ கொடுத்து நிறைய வகைகள் வந்து போட்டிருக்கேன். ஒரு 3-4 வகைகள் இருக்குதுன்னு சொல்லி அதை ஒரே வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். ஐகார்டில் கொடுக்குறேங்க அது. அப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து இந்த புளியோதரை சாதம் வெரைட்டி ரைஸ் தான் பண்ணேன். அது புளியோதரைங்கிறது வந்து அந்த புளியோதரை பேஸ்ட்டு வச்சு நாங்கள் பண்ணுவோம் எப்போவுமே, அந்த புளிக்காய்ச்சல்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ண டைம் இல்லாதனால புளியோதரை பொடியோட அந்த ரெடிமேடே வந்துச்சு, அதை வாங்கி பண்ணிட்டேன் நான். அப்புறம் தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸுங்க. அப்புறம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க வந்து எங்கள் பையன் வந்து கடலை மாவு சட்னி, பாம்பே சட்னி நல்லாயிருக்கும் எனக்கு செஞ்சுட்டான்னு சொன்னான். அதனால் அது செஞ்சுருக்கேன் நான். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேங்க. இதில் வந்து காரம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பச்சை மிளகா எல்லாமே போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பண்ணுறது. அப்புறம் தயிர், ஊறுகாய் வேணும்னா எடுத்துக்கலாம். ஊறுகாய் இது இருக்கிறதுனால ஊறுகாயெலாம் எடுத்துக்கல. இப்போது வந்து தோசை வந்து சப்போஸ் மாவு மீதி இருந்துச்சு, இந்த ஒயிட் ரைஸோட மாவு வந்து மீதி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதில் கொஞ்சம் ராகி மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு நல்லா வந்து கரைச்சிட்டு அது நம்ம பேப்பர் ரோஸ்ட் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, நீர் தோசை மாதிரி, அந்த மாதிரி கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. அது எப்போ பாரு ஒயிட் ரைஸே போடாமல் இந்த மாதிரி மில்லட்லாம் கலந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுகர்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கார சட்னி வந்து இதில் வந்து நான் சும்மா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளித்து அதை நடுவில் சாப்பிடும்போது வந்து அதை வறுத்து போட்டோன்னா வாயில் வந்து அப்புறம் நகப்படும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கும் வந்து நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதில் நான் தாளிக்கெல்லாம் இல்லை. இதில் வந்து இந்த சிப்ஸு கூட நான் வீடியோ போட்டிருக்கேங்க நான். அதுவும் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது வந்து உப்பு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எண்ணெயிலேயே வந்து உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் விட்டுட்டு அதை வந்து அந்த சடசடப்பு அடங்கின உடனே நம்ம அதை போடும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகும். நம்மளுக்கு சாதாரணமாக சிப்ஸை போட்டுட்டு நம்ம உப்பு போட்டோம் கலந்தோன்னா சரியாக ஈவனாக கலக்காது. அது வந்து நம்ம வந்து அதை வாங்குகிற அந்த சிப்ஸோட மெல்லீஸ் தன்மை வந்து நம்ம வாங்குகிற அந்த பொருளை பொறுத்து இருக்குது. சீவரம் இல்லைங்களா, அதில் வந்து மெல்லீஸாக வர மாதிரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு மெல்லீஸாக வரும். சில சமயம் தப்பனா குண்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு குண்டாக தான் வரும். தயிர் சாதத்துக்கு வந்து வேணும்னா தாளித்து சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து காரம் மட்டும் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸில் வந்து கடைசியில் அதை பொரிச்சிட்டு அதை வந்து உடனே மூடியும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை ஆற வச்சுட்டு ஒரு டப்பா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா அந்த நமுத்து போகிற தன்மை இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் எங்கள் வீட்டு சமையலுங்க இன்னைக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.